ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 200 பேங்கிள்ஸ் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக ரேப்டு பேங்கிள்ஸும் கொஞ்சம் ஃப்ரேம்டு குந்தன்ஸ், நிறையா ஒயிட் கலர், கொஞ்சம் கலர்ஸ், அது மாதிரி குந்தன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த ரெட் கலர் பேங்கிள், இது வந்து சைஸ் 1.8. இந்த சைஸில் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலரில் ரவுண்ட் குந்தன் 4mm வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ரெட் கலர் இல்லை, அதனால நான் ஆரஞ்சு வைக்கிறேன். இதை சுற்றி 7 ஸ்டோன் வரும். நம்ம குட்டியாக ரவுண்டு 3mm வச்சோன்னா அதே மாதிரி 7 பூ வரும். அதோட ஃப்ளவர் மாதிரி வரும். இது நடுவில் பெருசாக வைக்கிறதுனால இந்த பூ கொஞ்சம் வேறு மாதிரி வரும். அதை சுற்றி 3mm ரவுண்டு. இது ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இங்கே ஐ ஷேப் 6K சைஸ். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் வைக்க போகிறேன். இந்த பக்கமும் வச்சுட்டேன். இப்போது 4mm ரவுண்டு நடுவில் சென்டரில். ஏன்னா இது சின்ன சைஸு, இந்த இடம் காலியாக இருக்குது பெருசாக, அதனால் அவ்வளோதான். இந்த ஒரு டிசைன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 1.10 சைஸ், நடுவில் ஒரு ஐ ஷேப். இந்த டிசைன் நான் முதல்ல பார்க்கும்போது என்ன கொச்சான்னு ஒட்டியிருக்காங்க, இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா, மேலே ஒரு ஸ்டோன், கீழே ஒன்று, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 வச்சுட்டு 3mm ரவுண்ட் கொஞ்சம் ஒட்டிட்டா சரியாக போயிடும். இந்த டிசைன் அழகாக வந்துருச்சு. இப்போ இதில் வச்சா மாதிரி ஐ ஷேப் திரும்ப இதே மாதிரி அந்த ரெட் கலரில் வச்சோம் இல்லையா 1.8 சைஸில், அதே மாதிரி இதுலேயும் 2 பக்கமும் முடிச்சிட்டேன். இதில் வந்து 3mm ரவுண்டு வைக்கிறேன். அதில் 4mm வச்சோம், இதில் 3mm. ரவுண்டு குந்தன் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு நேராக 3mm. இப்போது இதில் இது டைமண்ட் ஷேப் குந்தன். இதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இதில் சென்டரில் ரவுண்டு 4mm பாருங்கள். இதில் நான் 6 இடத்துல ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு இடத்துல ஐ ஷேப் 1.10 சைஸில் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் இங்கே. இது வந்து 1.8 ஃபஸ்ட்டு பண்ணேன் இல்லையா, அந்த ரெட் கலர் அதில் வந்த டிசைன் தான். ஆனால் அதில் வந்து நடுவில் நான் 4mm வச்சுருப்பேன். இதில் ஃபுல்லாக 3mm. அதாவது ஒரு ஃப்ளவர் இது, ஒரு ஃப்ளவர் இது. ஸோ மாற்றி இந்த 6 இடத்துல வரும் ஒரு பேங்கிளில். இது சென்டரில் எதுவும் நான் ஒயிட் ஸ்டோன் வைக்க போகிறதில்ல. ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பேங்கிள்ஸ். அதாவது இந்த டிசைன் 3 இடத்துல வரும், இந்த டிசைன் 3 இடத்துல வரும் ஒரு வளையலில். அடுத்த சைஸ்க்கு நான் வந்து 2 இடத்துல க்ளூ வச்சுருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பை டைமண்ட் மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போது ப்ளஸ்ஸு இன்ட்டு மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஐ ஷேப் ப்ளஸ் மாதிரி ஒட்ட போகிறேன்.
ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த பூவுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர். ஸோ இங்கேயும் இதே டிசைன் தான், ஆப்போசிட் சைட். ஸோ இந்த ஆப்போசிட் இங்கே ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் வருது இல்லையா, இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயர் வரைக்கும் ஒரு ஃப்ளவர் வருது இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் மட்டும் இந்த சைடில். ஏன்னா இந்த இதுக்கும் நடுவில் கேப் ரொம்ப பெருசாக இருக்குது. நடுவில் இது வந்து 20 சைஸ், நடுவில் ஒரே ஒரு 4 mm மட்டும் வச்சா இடம் பெருசாக இருக்கும், நிறைய மீறும்ன்றதுக்காக நான் இந்த ஃப்ளவர்லேயே பாதி டிசைன் இதில் வச்சிடுறேன். ஃபுல்லாக வச்சாலும் இடம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். ஸோ இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் பாதி மட்டும் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், பேங்கிள்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது 2.2 சைஸ் பேங்கிள்ஸ். இதுலேயே 4 இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஸ்கொயர் குந்தன் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, அதே ஃப்ளவர் தான் இதுலேயும். அந்த ஃப்ளவருக்கு மேலே 3 3 mm ரவுண்டு குந்தன், இப்போ இது மாதிரி 3 ஒட்டிட்டதுக்கப்புறம் இதுக்கு சென்டர்லேருந்து கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு ஐ ஷேப். இந்த 2.2 சைஸ்க்கு இந்த டிசைன் வந்து 4 இடத்துல பண்ணணும். நான் இது ஃபஸ்ட்டு பண்ணும்போது 10ஆவதுன்னு நினச்சேன், ஆனால் இடம் கொஞ்சம் மீறுது. இந்த டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 2.6 சைஸு, இதில் 4 இடத்துல ட்ராப் ஷேப் குந்தன் ஒட்டியிருக்கேன். இதுலேயும் 4 இடத்துல டிசைன் வரும், ஆப்போசிட் சைடு. அதில் இதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோன் செயின் வந்து 11 கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இதில் மேலே 2 ஸ்டோன் 3 mm, கீழே 2 ஸ்டோன், நடுவில் ஐ ஷேப். இந்த டிசைன் வந்து நான் ஷார்ட் வீடியோலையும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு கலரில் பண்ணியிருப்பேன். ஸோ இதே டிசைன் இதே விலையில் 4 இடத்துல வரும். இது 2.6 சைஸ். டிசைன் சின்னதாக இருக்கிறதுனால இங்கே வந்து கேப் பெருசாக இருக்குது, அதனால இதில் நான் நடுவில் குந்தன் வைக்கிறேன். 4 mm ரவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து 2.8 சைஸு. இதில் 4 இடத்துல நான் ஸ்கொயர் குந்தன் கிராஸாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 2-3 டிசைனில் இந்த ஃப்ளவர் போட்டோம். ஸோ அதே ஃப்ளவர் இந்த ஃப்ளவருக்கு மேலேயும் கீழேயும் ப்ளூ வச்சுட்டு 4 mm ரவுண்டு திரும்பவும் அதே ஃப்ளவர் மாதிரி 2 பக்கம் மட்டும்தான், அது ஒரு பக்கம் மட்டும்தான், ஆப்போசிட்டில் வராது. இப்போ இந்த இடத்துல கேப்பாக இருக்கு இல்லையா, இங்கே கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இப்போ இந்த சைஸ் பேங்கிள்ஸும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது வந்து 2.4 சைஸ். இதில் ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு பார்டருக்கு ஒரு லைன் பால் செயின் ஒட்டியிருக்கேன். இது நார்மல் டிசைன்ன்றதுனால நான் வீடியோ எடுக்கல, இது நான் என் ஃப்ரெண்டுக்காக பண்ணது. இதை நான் டிசைன் பண்ண மொத்த பேங்கிள்ஸ்.
இதே மாதிரி டிசைன் பண்ண பேங்கிள்ஸ் உங்களுக்கும் வேணும்னா இல்லை ரேப்பிட் பேங்கிள்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.